விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நேற்று ரெட் ஜெயின் நிறுவனத்தின் சார்பில், அதாவது உதயநிதி அவர்கள் ஆரம்பித்து தற்பொழுது இன்பநிதி அவர்கள் நிர்வாகிச்சுக்கிட்டு வராருல, அந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தின் சார்பில் நேற்று ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுதான் அந்த விழாவின் பெயர். என்னங்க நீங்க அரசு நடத்தின விழா தானே அது எப்படிங்க நீங்க ரெட் ஜெயின் நிறுவனம் நடத்துறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க, உண்மையாகவே முழுக்க முழுக்க அது அரசு நடத்திய நிகழ்வாக கிடையாது. ஏனென்றால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் பெயரை வச்சுக்கிட்டு சினிமாக்காரர்களை கூப்பிட்டு வந்து அவர்களை உங்களை புகழ வைத்து வேடிக்கை பார்த்தால் அது அரசு நிகழ்ச்சி கிடையாது. கல்வியில் சிறந்தவர்கள், கல்வியில் வளர்ந்தவர்கள் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க லட்சக்கணக்கானோர் இருக்காங்க. அவர்களை எல்லவா நீங்கள் முன்னுதாரணமாக கூட்டிட்டு வந்து பேச்சு கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்க, உங்களுடைய சினிமாக்காரர்கள், அதாவது ரெட் ஜெயின் மூலமாக படம் இயக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் நடிகர்கள், அவர்களை வரவழைச்சு அவர்களை உங்களை புகழ வச்சு அதை வேடிக்கை பார்த்து ரசிக்கிறீங்கனாக்க அது ஒரு அரசு விழா கிடையாது. அது முழுக்க முழுக்க ரெட் ஜெயின் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட விழா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அந்த விழாவுல வெக்கமே இல்லாம தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் குண்டையும் ஒரு பொய்யையும் தூக்கி போட்டிருக்காங்க. அதுல சின்ன சின்ன அரசு பள்ளி மாணவர்களை மேடையில ஏற்றி அந்த சின்ன பச்சை குழந்தைகள்கிட்ட காலை சாப்பாடு சூப்பரா போடுறாங்க. எங்களுக்கு தயிர் சாதம் போடுறாங்க, லெமன் சாதம் போடுறாங்க, புளி சாதம் போடுறாங்க, சாம்பார் சாதம் போடுறாங்க, பொங்கல் போடுறாங்க, முட்டை போடுறாங்க, மசாலா முட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டப்புகள் அள்ளி விட்டாங்க. உண்மையாகவே இந்த உணவு பட்டியல்கள்லாம் அந்த திட்டத்தில் இருக்கு. ஆனால் அது களத்தில் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்றால் நிச்சயமா கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க ஒரு டிராமா செட்டு, ஒரு சினிமா கம்பெனியை கூட்டிட்டு வந்து ஒரு விழாவை நடத்திட்டு அது அரசு நிகழ்ச்சி நீங்க சொல்வது அப்பட்டமான கீழ்த்தரமான செயல். அப்போ உண்மையாகவே காலை உணவு திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறதா? நாங்கள் அந்த திட்டத்தை குறை சொல்லுங்க. மிகச்சிறப்பான திட்டங்க காலை உணவு திட்டம். அது தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்த வேண்டும். ஏன் இந்திய அளவில் அது கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். மிகச்சிறப்பான திட்டம். ஆனால் அந்த திட்டம் முறையாக அந்த மாணவர்களுக்கு, அந்த பள்ளி குழந்தைகளுக்கு போய் சேர்கிறதா? அதுதான் நீங்க கேள்வி. புழு நின்றுது அந்த சாப்பாட்டுல. ஒரு சின்ன சின்ன குழந்தைகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. சாப்பாட்டுல புழு நின்றுதுங்க, எங்களால சாப்பிட முடியலைங்க, எங்களுக்கு காலை உணவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த பச்சை குழந்தைகள் பேசின வீடியோக்கெல்லாம் வைரலானது. அப்ப நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த மேடையில என்னமோ டிடி அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஒரு சாம்பார் சாப்பிட்டு, ஏன் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குங்க, சாம்பார் தட தட தடன்னு இருக்குங்க, ஏன் கூட வாங்குங்க, நான் உங்களுக்கு காலை உணவு திட்டத்துடைய சாம்பார் நான் வாங்கி தரேன், வாங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன், நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். நீங்க படத்துல வேணா பெருசா பிலிம் காட்டலாம், ஆனால் களத்துல அது என்னவா இருக்கு? உண்மையாகவே நீங்க அந்த மேடையில சொல்ற மாதிரி சாம்பார் தட தடன்னு இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அது சத்தான உணவு போது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் களத்துல என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? அந்த காலை உணவு திட்டத்தை அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாங்க. உண்மையாவே பெருமைப்பட வேண்டிய திட்டம் தான். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய முறை என்பது தோல்வி அடைந்த முறையாக இருக்கிறது. சத்தான உணவு அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரல. ஏதோ கடமைக்குன்னு ஆகி போட்டுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ரவா உப்புமாவை ரவா கஞ்சி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கூட்டு போய் காட்டுறேன், வாங்க, நான் உங்களுக்கு சாம்பார் வாங்கி தரேன், காலை உணவு திட்டத்துடைய சாம்பார் தட்ட தட்டன்னு இருக்கா இல்ல ஆத்து தண்ணி மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுதான்னு பாப்போமே. அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தட்ட தட்டன்னு அந்த மேடையில ஊத்துனது சாம்பாரு? அப்ப திட்டமிட்டு நீங்க ஒரு கப்ல ஏமா குழம்பு வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துருவாமான்னு சொல்லிட்டு அதுல ஸ்பூனை போட்டு நீங்க வாயில ஊத்திட்டு சூப்பரா இருக்குங்க. அதற்கு அமைச்சர் மதிவேந்தன் வேற மேல ஏறி அதை சாப்பிட்டு வந்து எங்க அற்புதமா இருக்குதுங்க, மதிவேந்தன் சார் எங்க கூட வாங்க சார், நாங்க வாங்கி தரோம் காலை உணவு சாம்பார். மேடையில உங்களுக்கு அப்படிதான் செட்டிங் போடுவாங்க. ஏன்னா அது சினிமா டிராமா கம்பெனி, அப்படிதான் போடுவாங்க. இதுல இவங்க பெருமையா சொல்லிடுறாங்க, நாங்க மாசம் 1000 ரூபாய் தரோம், தாராளமா தாங்க. அதே மாதிரி லேப்டாப் தாங்க. ஏன் லேப்டாப் நிறுத்துறீங்க? ஏன் சார் லேப்டாப் நிறுத்துறீங்க? அந்த 1000 ரூபாய் பெருசா, அந்த லேப்டாப் பெருசா? இன்றைய கல்வியில இந்த தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றால் உங்களுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியில் கிடையாது. அதற்கு முன்னாடி நடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அது கொண்டு வந்த கட்டமைப்பு, அது கல்வியில் புகுத்திய புதிய செயல்பாடுகள், புதிய நலத்திட்டங்கள், அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குறதை தவிர இந்த 4 ஆண்டு ஆட்சியில சிறந்து விளங்கல. நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க பேசுறீங்கல்ல, என்ன பேசுறீங்க? காலையில சோறு போட்டேன், மாசம் 1000 ரூபாய் தரேன், இதைத்தானே பேசுனீங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தீங்களா அந்த நிகழ்ச்சியில சொன்னீங்களா? எத்தனை கலை கல்லூரிகளை கொண்டு வந்தா அந்த நிகழ்ச்சியில சொன்னீங்களா? எத்தனை என்ஜினியரிங் கல்லூரிகளை நான் கொண்டு வந்தேன் அந்த நிகழ்ச்சியில சொன்னீங்களா? எத்தனை சட்ட கல்லூரிகளை நான் கொண்டு வந்தேன் அந்த நிகழ்ச்சியில சொன்னீங்களா? ஏன் அதை சொல்லல? ஏன்னா ஒண்ணு கூட கொண்டு வரல. கொண்டு வந்து தானே சொல்றதுக்கு. அப்புறம் எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க? அப்ப அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 12க்கும் மேல சட்டக்கல்லூரிகள், கலை கல்லூரிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இன்ஜினியரிங் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு, 10க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளை. அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்துல ஒரே ஒரு செங்கல்லை கூட நாங்கள் நடவில்லை. அப்படி நட்டிருந்தா நேற்று நிகழ்ச்சியில சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு விழா எடுக்கிறீங்க? அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்களாலதான் கல்வியில் சிறந்து விளங்குதுன்னு சொல்றீங்க?
அதை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த மு க ஸ்டாலின் அரசுக்கு? அப்ப 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்த ஒரு புதிய திட்டங்களால், நவீனப்படுத்தும் முறைகளால் தான் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கிறது. அப்ப நீங்க அதுக்கு ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து ஒட்டுக்கிறீங்க. இன்னைக்கு சொல்றீங்கல்ல தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, போன மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் கிட்டத்தட்ட 18-19ஆம் தேதி வாக்குல உங்களுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1207 பள்ளிகள்ல ஒரே ஒரு மாணவர்கள் கூட சேரல. எப்படி? 1207 பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல ஒரே ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறவில்லை. இதை நாங்க சொல்லலைங்க, உங்களுடைய தொடக்க கல்வி அலுவலகம் சொல்லுது, உங்களுடைய பள்ளி கல்வித்துறை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 207 பள்ளிகளை மூட போறோம்னு அறிவிச்சது திமுக அரசு. 207 அரசு பள்ளிகளை நாங்கள் மூட போறோம்னு அறிவிச்சது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை, உங்களுடைய அன்பில் மகேஷ். நாங்க போய் சொல்லல, செய்தி ஊடகங்கள்ல இன்றைக்கும் செய்தி இருக்கிறது, போய் செக் பண்ணி பாத்துங்க. அப்ப 1207 பள்ளிகள்ல சேர்க்கையே நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 207 பள்ளிகளை நீங்க மூட போறேன்னு சொல்லிட்டீங்க. போன மாசம் தான் சொன்னீங்க. ஆனா இந்த மாசத்துல வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஓட்டுறீங்க. அப்போ போன மாசம் நீ சொன்னது உண்மையா இல்ல இப்ப நீ சொல்றது உண்மையா? போன மாசம் நீ சொல்றது உண்மையா இருந்தா அப்ப இப்ப நீ சொல்றது பொய். போன மாசம் சொன்னது பொய்யா இருந்தா அப்ப இப்ப நீ சொல்றது நெசம். அந்த மாதிரிதான் ஆகும். அப்போ நீங்க 1207 பள்ளிகளை ஒரே ஒரு மாணவர்களை கூட சேர்க்கவில்லை. 207 பள்ளிகளை நீங்கள் மூடிட்டீங்க. அது போன மாசம் தான் மூடுனீங்க. நீங்க தான் அறிவிப்பு வெளியிட்டீங்க. இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நீங்கள் புதிதாக திறந்து வைக்கவில்லை. அப்ப இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? வெக்கம், மானம், சூடு சொன்னா கொஞ்சம் கூடமா இல்ல. அப்ப இந்த கல்வி வளர்ச்சிக்கு நாங்களாம் காரணம் சொல்லுவதற்கு உடம்பு கூசுல, நான் கூசுல. உங்களுக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா நீங்க பேசுறீங்க? அப்ப இந்த பள்ளியில வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது இந்த பள்ளி கல்வித்துறை. எதற்காக ஒரே ஒரு மாணவர்கள் கூட நாங்கள் பள்ளியில வந்து சேர்க்கலன்றதுக்கு இந்த பள்ளி கல்வித்துறை என்ன காரணம் சொல்லுதுன்னா, மக்கள் தொகை குறைஞ்சு போயிடுச்சு, பிறப்பு விகிதம் குறைஞ்சு போயிடுச்சு, அதனால நாங்கள் வந்து பள்ளியில சேர்க்கை நடக்கல அப்படின்னு சொல்லுது. ஆனால் தனியார் பள்ளிகள்ல சேர்க்கை குறையிலையே, தனியார் பள்ளிகள்ல சேர்க்கைகள் அதிகரிச்சிருக்கே. மக்கள் தொகை குறைஞ்சது, பிறப்பு விகிதம் குறையுதுனாக்க தனியார் பள்ளிகளிலும் சேர்க்கை குறையணும், அரசு பள்ளிகளிலும் சேர்க்கை குறையணும். ஆனா அரசு பள்ளிகள்ல மட்டும் சேர்க்கை குறையுது, தனியார் பள்ளிகள்ல சேர்க்கை குறையவே இல்லையே. அப்ப அங்க தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா தமிழ்நாட்டு மக்கள் புள்ள பெத்து அனுப்புறாங்களா? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு விளக்கம்? இது எவ்வளவு கேவலமான விளக்கம் கொடுக்குது தெரியுமா? இதை பற்றி நாம விசாரிக்கும் பொழுதுதான் அந்த தகவல்கள் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருந்தது. அரசு பள்ளிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 61,49,000 மாணவர்கள்ட்ட படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 59,70,000 பள்ளிகள் படிக்கிறாங்க. அப்போ தனியார் பள்ளிகளை விட 1,00,000க்கும் மேற்பட்ட அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் இன்றைக்கு ஏன் அரசு பள்ளிக்கு போகல, ஏன் அரசு பள்ளியில் நின்றுட்டு தனியார் பள்ளிகளுக்கு போறாங்கனாக்க, அரசு அது இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல அது அதிகரிச்சிருக்குது. ஏனென்றால் அரசு பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் நிறுத்திட்டாங்க. லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் யூனிஃபார்ம் கொடுக்கறது, இது போன்ற நலத்திட்ட உதவிகளை நிறுத்திட்டாங்க. அதன் விளைவாக அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகள்ல போதிய ஆசிரியர்கள் கிடையாது. அப்படியே இவர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சாலும் அவர்களுக்கு சம்பளம் தரவில்லை. பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, சம்பளத்தை லேட்டா போடுறது. அதனால அந்த ஆசிரியர்கள் வராம வேற வேலைக்கு போயிடுறாங்க. நிரந்தர ஆசிரியர்கள் பல பள்ளிகள்ல கிடையாது, கழிவறை வசதி கிடையாது, சுகாதாரமான உணவு கிடையாது, ஒரு நல்ல ஒரு இட வசதி கிடையாது, ஒரு நல்ல கட்டிடம் கிடையாது. அவர்களுக்கு புத்தகங்கள் பற்றாக்குறை இருக்கிறது, யூனிஃபார்ம் பற்றாக்குறை இருக்குது, வெளியில தான் அவர்கள் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோ என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா, கடன் வாங்கினாலும் பரவாயில்லையா, புள்ள தனியார் பள்ளியில் படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளி பக்கம் அவருடைய பிள்ளைகளை அனுப்பிடுறாங்க. அதன் விளைவாக இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது. மாணவர்கள் சேர்க்கை குறைந்திருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே சாதி வரி ஊன்றி இருக்கிறது. நாங்குநேரி சிறுவனை வீடு புகுந்து அதே பள்ளி சிறுவர்கள் வெட்டி இருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி பக்கத்துல கபடி விளையாட்டுல ஜெயிச்சுட்டான்றதுக்காக ஒரு பட்டியலின மாணவனை அதே சக பள்ளி மாணவர்கள் பஸ்லயே ஏறி தரன்னு இழுத்து போட்டு வெட்டியிருக்கானுங்க. மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குறாங்க. அந்த காணொலிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. தருதலைகள் போல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் எந்த தனியார் பள்ளிகள்லயும் இந்த சாதிய தாக்குதல்கள் நடைபெறவில்லை? ஏன் எந்த தனியார் பள்ளிகள்லயும் ஒரு சாதாரண மாணவன் ஆசிரியரை தாக்கவில்லை? ஏன் தொடர்ச்சியாக அரசு பள்ளியில மட்டுமே நடக்குது? அப்ப இது திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. ஏன்னாக்க திமுகவுல பல கல்வி தந்தைகள் இருக்காங்க. அந்த கல்வி தந்தைகள் பல கல்வி நிறுவனங்களை நடத்துறாங்க. எங்க அரசு பள்ளி நல்லா இருந்துட்டாக்க தங்களுடைய தனியார் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் விகிதம் குறைஞ்சிருமோ, நாம கொள்ளையடிக்க முடியாதே, கல்வியின் பெயரால் நாம கொள்ளையடிக்க முடியாதே என்ற அச்சத்தால
அரசு பள்ளிகளை இவர்கள் சீரழித்து வருகிறார்கள். இவர்களுடைய தனியார் பள்ளிகளை வளர்க்க, அதாவது இந்த திமுக கொத்தடிமைகளுடைய திமுகவுடைய கல்வி தந்தைகளுடைய அந்த தனியார் பள்ளிகள் லாபம் பெறுவதற்கு, அவர்களுடைய பள்ளிகள் வளர்ந்து வருவதற்கு அரசு பள்ளியை இவர்கள் திட்டமிட்டு அழிக்கிறார்கள். இந்த 4 வருடமாக தான் இந்த பிரச்சனை வருது, இந்த சாதிய பிரச்சனைகள். இதே திருநெல்வேலி பக்கத்துல தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, தூத்துக்குடி பக்கத்துல தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அங்கேயே சாதிய தாக்குதல்கள் நடைபெறவில்லை, அங்கேயே மாணவர்கள் இரு பிரிவாக பிரிந்து சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. ஏன் அரசு பள்ளிகள்ல மட்டும் நடக்குது? அப்ப திட்டமிட்டு திமுக இதை உருவாக்குகிறது அவருடைய தனியார் பள்ளிகளை வளர்ப்பதற்கு. இப்ப புரியுதுங்களா? இந்த பள்ளிக்கல்வித்துறை முழுக்க முழுக்க சீரழித்தது இந்த திமுக அரசு. இவங்கதான் பேரு சமூக நீதி விடுதி, சமூக நீதி பள்ளி சூட்டிக்கிறாங்களே தவிர, ஆனால் அங்கு சமூக நீதி உண்மையாக கடைபிடிக்கப்படவில்லை. அப்ப நான் எவ்வளவு ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு சொல்றேன், இந்த தமிழ்நாடு அரசு தான் முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறை சீரழித்தது என்று. உங்கள் அறிவிப்பை சுட்டிக்காட்டி தான் நான் சொல்றேன். நான் புதுசா கண்டுபிடிச்ச அவதூறு பரப்பல. நீங்கள் சொன்ன அறிவிப்பு, உங்கள் துறை வெளியிட்ட அறிவிப்பு, உங்க அமைச்சர் சொன்ன அறிவிப்பு, அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2025 ஆகஸ்ட் மாசத்துல நீங்க தமிழ்நாட்டிலிருந்து 207 பள்ளிகளை மூடி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 1207 பள்ளிகள்ல ஒரே ஒரு மாணவர்கள் கூட சேரல அரசு பள்ளிகள்ல. இந்த புள்ளி விவரம் நீங்கள் கொடுத்தது, நான் அவதூறு பரப்பவில்லை. நீங்க தான் ஃபேக்ட் செக்கிங் குழு வச்சிருக்கீங்களே, செக் பண்ணி சொல்லுங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டுல பள்ளி கல்வித்துறை முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு சீரழித்து விட்டு, நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுக்கிறீங்க, பக்கத்து மாநிலத்தில் உங்க உறவினர் ரெட்டிகாருவை கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய தற்குறி பயல்களும் உங்களை புகழ்ந்துட்டு போறானுங்க ஆஹா ஓஹோன்னு. ஆனா இந்த விவரங்கள் எல்லாம் அவர்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த விழாவுக்கு வரவில்லை என்றால் ஒரே ஒரு படத்தை கூட அந்த சினிமாக்காரர்களை இயக்க முடியாது, ஒரே ஒரு படத்தை கூட வெளியிட முடியாது, ஒரே ஒரு படத்தில் கூட நடிக்க முடியாது. அதுக்காக தான் வராங்களே தவிர அவங்கள விருப்பப்பட்டு வாங்க நாம போய் மு க ஸ்டாலின் புகழ்ந்துட்டு வருவோம், அவரு பொற்கால ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு, வாங்க போய் புகழ்ந்துட்டு வருவோம் வராங்க அந்த சினிமா யாருங்க? உங்களை எதிர்த்துட்டு ஒரு படம் கூட வெளியிட முடியாது, அவ்வளவுதான். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அந்த சினிமாக்காரர்கள் வரார்கள். என்றைக்காவது அதிமுக ஆட்சி காலத்துல இந்த சினிமாக்காரர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை கட்டாயப்படுத்தி விழாவுக்கு வர வச்சிருக்காங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபல நடிகர், மாஸ் லீடர், அவர் மாதிரி ஒரு லீடர் வர முடியாது. மாஸ் நடிகர், அவர் மாதிரி ஒரு நடிகர் இன்னும் தமிழ் சினிமால வரல. அப்போ அவர் ஆரம்பித்த கட்சி அந்த நடிகர் சங்கத்தை கண்டுப்பது கிடையாது. நடிகர்களை வைத்துதான் விளம்பரம் செய்யணுன்ற அவசியம் அவர்களுக்கும் கிடையாது. அப்ப நீங்க, அதாவது ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, ஒரு நடிகருடைய கட்சி மக்கள் சேவை ஆற்றுகிறது. மக்கள் சேவை ஆற்ற போறோம்னு வந்த நீங்க, அதாவது திமுக, நீங்க இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நடிகர்களை வச்சு உங்களை புகழ வச்சிருக்கீங்க. அதிமுக என்னைக்கும் அந்த வேலையை பார்க்காது. மக்களுக்கு அவர்கள் செய்ததை என்றைக்கும் அவர்கள் சொல்லி காட்டது கிடையாது. ஆனா ஒருவேளை சோத்தை போட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைகளை மேடை ஏற்றி சோறு போட்டாரு சோறு நல்லா இருக்குதுன்னு அவர் பேச வைக்கிறீங்க. ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அந்த மாதிரி மேடை ஏற்றி உங்களால பேச வைக்க முடியுமா? ஒரு தனியார் பள்ளியினுடைய மாணவர்கள் அல்லது அந்த தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி இருக்குல்ல, அந்த கிறித்துவ கல்லூரிகள் பள்ளி எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து மாணவர்களை வர வச்சு உங்களால பேச வைக்க முடியுமா அந்த மாதிரி? அல்லது இன்ப நிதியை கொண்டு போயிட்டு ஒரு வாரம் நீ ஸ்கூல் சாப்பாடு சாப்பிடுவான்னு சாப்பிட வைக்க முடியுமா உங்களால? ஆனா அந்த அப்பாவி மாணவர்களுக்கு சோறு போட்டு அந்த சின்ன பிள்ளைகளை சோறு நல்லா சோறு பேச வைக்கிறீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு! இதனால்தான் நாங்க சொல்றோம், இந்த பள்ளிக்கல்வித்துறை முழுக்க முழுக்க சீரழித்தது இந்த திமுக அரசு தான். இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல இந்த பள்ளிக்கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் முற்றிலுமாக அழுகி போய் கிடக்கிறது என்றால் அது மிதகையாகாது சகோதரர்களே. இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் ஒரு டிராமா கம்பெனி, இவர்கள் ஒரு செட் போட்டு இன்றைக்கு விழாவை நடத்திருக்காங்க. ரெட் ஜெயின் நிறுவனம் நடத்திய விழா தான் இது, அரசு விழா கிடையாது. தமிழ்நாடு கல்வியை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் 11 மருத்துவக் கல்லூரிகளை தன்னுடைய ஆட்சியாளர்களை கொண்டு வந்தார்ல எடப்பாடி பழனிசாமியார், அவருடைய ஆட்சி என்றைக்கு அமைதோ அன்றைக்குதான் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி.